அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். வெண்ணிலா அம்மையார் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. 2, 4, 6, 8, 10, 12 என்ற 6 இரட்டைப்படை பாவமும் ஒரே கிரகம் உபநட்சத்திரமாக இருந்து 1, 5, 9 அல்லது 3, 7, 11 என தொடர்பு கொள்கிறது. இதே போல 1, 3, 5, 7, 11 பாவ முனைகள் ஒரே உபநட்சத்திரமாக இருந்து 2, 6, 10 அல்லது 4, 8, 12 பாவ தொடர்பை கொள்கிறது. இவ்வாறு எதிரான பாவங்களை தொடர்பு கொள்ளும்போது மூல பாவங்கள் பரிணாம பாவங்களாக இருப்பதால் என்ன உள்விளைவு ஏற்படும் ஐயா, விளக்குங்கள் அப்படின்னு கேட்டிருக்காரு. இப்போ இங்க இரட்டைப்படை பாவங்கள் அனைத்தும் ஒற்றைப்படை பாவத்தையும், ஒற்றைப்படை பாவம் அனைத்தும் இரட்டைப்படை பாவத்தையும் தொடர்பு கொண்டிருக்கு. இது நம்ம கொடுப்பனையும் சொல்றோம். அப்ப அகம் சார்ந்த விஷயங்கள் புறம் சார்ந்தும், புறம் சார்ந்த விஷயங்கள் அகம் சார்ந்தும் மாறுது. இது இதுல என்ன அப்படின்னா, இப்போ இந்த 2, 4, 6, 10 அப்போ என்ன அப்படின்னா, இப்போ 2 கிரகம் தான் 12 பாவ முனையை ஆக்கிரமிப்பு பண்ணிச்சு. அதாவது 2 கிரகங்கள் 12 பாவத்தை ஆக்கிரமிப்பு பண்ணிவிட்டது அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த 2 கிரகம் தான் உங்களுக்கு இந்த ஜாதகத்தை அதிகமாக குத்தகை எடுத்துக்கொண்டுள்ளது அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது ஒரு ஊரில் ஒரு 1000 பேர் வசிக்கக்கூடிய இடத்துல 2 பேர் பாதி இடத்த விலைக்கு வாங்கிக்கிற மாதிரி, மீதி பேர்லாம் அவங்ககிட்ட வேலை செய்கிற மாதிரி அப்படி எடுத்துக்கங்களேன். அந்த வகையில் இது இது 2 கிரகத்துடைய தசாபுத்திகள் வரும்போது தான் ஒரு பெரிய ஏற்றமோ ஒரு பெரிய இதுவாக வரும். ஆனால் அதே நேரத்தில் இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 2, 4, 6, 10 நீங்கள் பொதுவாக சொல்லிட்டீங்க. இப்போ ஒற்றைப்படை பாவங்கள் அனைத்தும் 2, 4, 6, 8, 10 தொடர்பு கொள்ளும்போது, எல்லா இரட்டைப்படை பாவம் தொடர்பு கொள்ளும்போது அது ஒன்றும் பெரிய அளவுக்கு பிரச்சனையை தராது. வெறும் 8, 12 வரும்போது தான் அது கொஞ்சம் பிரச்சனையை தரும். 2, 4, 6, 10 இப்போ உதாரணத்துக்கு 3வது பாவம் 2, 4, 6, 10னா என்ன பிரச்சனை வரும்னா, அவங்களுக்கு 3வது பாவம் ஒற்றைப்படை பாவமாக இருந்தால ஒற்றைப்படை பாவத்துக்கு பொறுத்த வரைக்கும் அந்த வீட்டுக்கு 8, 12 பிரச்சனையை தராது, லக்னத்துக்கு 8, 12 தான் பிரச்சனை தரும். அப்போ இந்த 2, 4, 6, 10ங்கிறது 3வது பாவத்துக்கு பிரச்சனையே தராது. அந்த வகையில் இந்த மூல பாவங்கள் பரிணாம பாவங்களாக இருப்பதால் என்ன உள்விளைவு ஏற்படும் அப்படின்னா, இதனுடைய நட்சத்திரம் உபநட்சத்திரத்தில் கிரகங்கள் இருந்தால், இப்போ உதாரணத்துக்கு 1, 3, 7, 11 இந்த ஒற்றைப்படை பாவத்துக்கு எல்லா ஒற்றைப்படை பாவத்துக்கு ஒரு பிளானட் சப்ளாடா அமைஞ்சு போச்சு. இதனுடைய நட்சத்திரம் உபநட்சத்திரத்தில் நிறைய கிரகம் இருந்தால் அந்த ஜாதகம் அகம் சார்ந்த ஜாதகமாக மாறிடுது. இதே 2, 4, 6, 10 அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து இரட்டைப்படை பாவத்துக்கும் உபநட்சத்திரமாக இருக்கக்கூடிய கிரகம் எதுவோ அதனுடைய நட்சத்திரம் உபநட்சத்திரத்தில் நிறைய கிரகம் இருந்தால் என்ன ஆகுனா, அந்த ஜாதகம் அப்படியே புறம் சார்ந்த ஜாதகமாக போயிடுது. இங்கே கொடுப்பனை அப்படிங்கிறது நம்ம ஜாதகத்தில் கொடுப்பனை தசாபுத்தி அப்படிங்கிறது 2 நாணயத்தின் 2 பக்கம் மாதிரி. இங்கே தசாபுத்தி என்பதும் அதுவும் ஒரு கொடுப்பனை மாதிரி தான். ஏன்னா கொடுப்பனையிலிருந்து தான் தசாபுத்திக்கு நாம் அந்த பாவ ஆரம்ப முனை தான் தசாபுத்திக்கு நம்ம எடுக்கிறோம். அந்த வகையில் இங்கே இந்த 2, 4, 6, 8, 10, 12 இந்த இரட்டைப்படை பாவத்துக்கு சப்ளாடா என்ன பிளானட் இருக்கோ அதனுடைய சாரத்தில் நிறைய கிரகம் இருந்தால், அதாவது இந்த கிரக தொடர்புகள் அப்படின்னு ஒரு டேபிள் இருக்கு பாருங்க நம்ம சாஃப்ட்வேரில், வலது பக்கம் இடது பக்கம் 2, வலது பக்கம் இருக்குது நமக்கு பாவ கொடுப்பனை, இடது பக்கம் இருக்குது கிரக கொடுப்பனை. பிரிண்ட் அவுட்டில் மேலே இருக்குது கிரகம், கீழே இருக்குது பாவம். அதாவது என்னன்னா, அந்த பாவ கொடுப்பனை கிரக கொடுப்பனைங்கிறது கிட்டத்தட்ட 2மே சம பலத்தோடு தான் இருக்குது. ஏன்னா அது தசாபுத்தியில் வேலை செய்யும், அது கொடுப்பனையாக வேலை செய்ய போகுது. அந்த வகையில் இந்த 2 கிரகத்தோட 2 கிரகம், அதாவது ஒற்றைப்படை பாவத்துக்கு சப்ளாடா இருக்கக்கூடிய ஒரு கிரகமும் இரட்டைப்படை பாவத்துக்கு சப்ளாடா இருக்கக்கூடிய ஒரு கிரகமும் நம்ம பார்க்கும்போது இவைகளுடைய நட்சத்திரம் உபநட்சத்திரத்தில் எத்தனை கிரகம் இருக்கோ அதை பொறுத்து தான் அந்த ஜாதகம் அகம் சார்ந்த ஜாதகமா புறம் சார்ந்த ஜாதகமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பொதுவாகவே ஒற்றைப்படை பாவம் அப்படியே ஒற்றைப்படை பாவமாகவே சப்ளாடா இருந்தால் நல்லது தான். என்ன ஒன்று, இந்த 8, 12, 5, 9 எங்கேயும் கலக்காமல் இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த 8, 12, 5, 9 கலக்காமல் 2, 4, 6, 10க்கு ஒரு பிளானட் சப்ளாடா இருக்குது. அதேமாதிரி 1, 3, 7, 11க்கு ஒரு பிளானட் சப்ளாடா இருக்குன்னா அது ரொம்ப அதிர்ஷ்டமான அமைப்பு தான். ஆனால் அது கூட 8, 12, 5, 9 வரும்போது கொஞ்சம் டைல்யூட் ஆகிடுது, அவ்வளோதான். 8, 12க்கு சப்ளாடா இருக்கக்கூடிய பிளானட் எதுவோ அது ஒரே பிளானட்டாவோட 8, 12க்கு சப்ளாடா இருந்து அதனுடைய நட்சத்திரம் உபநட்சத்திரத்தில் எந்த கிரகமும் இல்லாமல் இருந்தால் அது ஒரு யோகமான ஜாதகமாக போயிடும். ஓகே சார். அதனால் இங்கே அந்த 2 கிரகத்தோடைய நட்சத்திரம் உபநட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய அமைப்பு பொறுத்து அது அகம் சார்ந்த விளைவுகள் புறம் சார்ந்த விளைவுகள் என்பது மேலோங்கி நிற்கும்.